செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானில் இந்திய தூதரகம் அருகே வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானின் ஜலாபாத் என்ற இடத்தில் இந்திய தூதரகம் செயல்பட்டு வருகிறது. அதன் அருகில் உள்ள சந்தையில் பலத்த சத்தத்துடன் குண்டு ஒன்று வெடித்தது. காரில் வெடிகுண்டை மறைத்து வைத்து இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் நிகழ்த்தி இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஜலாலாபாத் சந்தை போர்க்களமாக காட்சியளித்தது. அதே சமயம் இந்த வெடிகுண்டு தாக்குதல் இந்திய தூதரகத்திற்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகில் முதல்நிலை வீராங்கனை அசரெங்கா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். மியாமியில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டம் ஒன்றில் பெல்ஜியத்தைச் சேர்ந்த உலகின் முதல்நிலை வீராங்கனை விக்டோரியா அசரெஞ்சாவும் பிரான்சின் மரியோன் பட்ரோலியும் பலப்பரீட்சை நடத்தினர். ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய பட்ரோலி ஏஸ் சர்வீஸ்களை வீசி அசத்தினார். இதனால் அடுத்தடுத்து செட்டுகளை கைப்பற்றிய அவர் 6-3, 6-3 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 26 போட்டிகளில் வெற்றி பெற்று வந்த அசரெங்காவின் சாதனையை பட்ரோலி முடிவுக்கு கொண்டு வந்தார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸும் போலந்தின் ராட்மன்ஸ்காவும் மோதினர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிக்கு பிறகு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்து வந்த வீனஸ் வில்லியம்ஸை ராட்மன்ஸ்கா 6-4, 6-1 என்ற நேர் செட்களில் வீழ்த்தினார். வீனஸ் வில்லியம்ஸின் சகோதரி செரீனா வில்லியம்ஸ் ஏற்கனவே மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இருந்து வெளியேறிவிட்டார். அவர் உலகின் முன்னாள் முதல்நிலை வீராங்கனையான கரோலின் ஓசேகாவிடம் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தின் ஆண்டி முர்ரே செர்பியாவின் ஜான்கோவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் டுவெண்டி போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணி ஜோகன்ஸ்பர்க் சென்றுள்ளது. இந்தியர்கள் தென்னாப்பிரிக்காவில் குடியேறி 150 ஆண்டுகள் ஆவதை கொண்டாடும் வகையில் அங்கு ஒரே ஒரு டுவெண்டி ஓவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் இந்த 20 ஓவர் போட்டி ஜோகன்ஸ்பர்க்கில் இந்திய நேரப்படி நாளை இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக கேப்டன் டோனி தலைமையிலான இந்திய அணி நேற்று மும்பையில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றது. 4ஆம் தேதி IPL தொடங்கவுள்ள நிலையில் ஒரே ஒரு போட்டிக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் செய்வது வீரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த இந்திய அணி கேப்டன் டோனி அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்றும் தொடர்ச்சியாக கிரிக்கெட் ஆடினாலும் யாரும் சோர்வடைந்திருப்பதாக நினைக்கவில்லை என்றும் கூறினார். இந்த போட்டியில் சச்சின், சேவாக் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடான் நாட்டில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக வாரத்திற்கு 3 முறை மல்யுத்த போட்டியை நடத்தி வருகின்றனர். அந்நாட்டில் 2வது தேசிய போட்டியாக கருதப்படும் இந்த பாரம்பரிய மல்யுத்த போட்டி ஹார்தூம் நகரில் உள்ள அமைதி சதுக்கத்தில் நடத்தப்படுகிறது. போட்டியில் பங்கேற்போர் சக வீரரை உணர்ச்சி வசப்பட்டு தாக்கக்கூடாது என்றும் எண்ணெயை தடவிக்கொண்டு சண்டையிடக்கூடாது, முக்கியமான உடல் உறுப்புகள் மீது தாக்கக்கூடாது என்று விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.